எனக்கு இந்த பாக்ஸை திறந்தாலே செம்ம ஹாப்பி ஆயிருவேன். எவ்வளோ மன உளைச்சல் இருந்தாலும் நைட்டுக்கு வந்து எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணாலோ இல்லை வந்து நெயில்ஸில் நான் ஆல்ரெடி போட்டிருக்க கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நான் என்ன ட்ரெஸ் பண்ண போகிறேன், இல்லை வெளியே போகும்போது இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டேக்கு நான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை மனசில் வச்சுட்டு அதுக்கு மேட்சிங்காக என்னோட நெயில்ஸ் வந்து கலர் பண்ணும்போது அப்படியே கவலைகள்லாம் மறந்து லைஃபே கலர்ஃபுல்லான மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி நெயில்ஸ் வந்து வளர்க்குறது, ஷேப் பண்ணுறது, கலர்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்குமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோல என்னோட நெயில் பாலிஷ் ரொட்டீன், என்னோட நெயில் கேர் ரொட்டீன் தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். நான் என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் லைக் பண்ணுவேன், கண்டிப்பா என்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ் என்னென்ன, எதெல்லாம் நான் வந்து தீர ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன், அண்ட் எந்தெந்த பிராண்ட்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக லைக் பண்ணி யூஸ் பண்றேன். ஸோ இது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஒரு 13 கலர் நெயில் பாலிஷ் நான் வந்து இப்போ இந்த வீடியோல காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே எம்ஆர்பி ரேட் கேட்டோம் அப்படின்னா ஐயோ எம்ஆர்பி ரேட் கொடுத்து நம்ம வாங்கணுமா ஒரு நெயில் கலர் அப்படின்ற அளவுக்கு நமக்கு யோசிக்க வைக்கும். பட் இது எல்லாமே நான் ஆஃபர் ப்ரைஸில் ஒரு 50% ஆஃபர், 30% ஆஃபர் அந்த மாதிரி நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன். எதுவுமே எம்ஆர்பி ரேட்டுக்கு நான் வாங்கலை, ஒரு 2-3 தவிர. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃபர் டேஸ்லாம் வரும். நம்ம சேனலில் அடிக்கடி நான் ஷேர் பண்ணுவேன். அமேசானில் இப்போ கூட வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல்னு ஒன்று லைவ்ல இருக்கு. இது வந்து December 6th to 11th வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்டிமேட் பிராண்ட் சேல் இருக்கு, அது 12th to 17th வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி சேல் டேஸ்லாம் ஞாபகம் வச்சு அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கத முன்னாடி இருந்த ரேட்டும் இப்போ இருக்கதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். நான் மோஸ்ட்லி பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆஃபர் டேஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நமக்கு மினிமம் 50 to 80% ஆஃபர் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா எனக்கு இந்த கலர்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறது பாத்தீங்கன்னா ரெட் கலர் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கணும். என்ன பிராண்டு ஏதோ ஒண்ணு, பட் கண்டிப்பா என்கிட்ட எப்பயுமே ரெட் கலர் இருக்கும். ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் டைம், ஒரு எப்படி சொல்றது, எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே ஒரு காமன் கலர் மாதிரி ரெட் கலர் நெயில் பாலிஷ் நம்ம அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரெட் மெரூன் அப்படின்றது வந்து ஒரு காமன் கலர் மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எனக்கு எப்பயுமே இருக்கும். ஃபங்க்ஷன் டைமு, ஒரு பட்டு சாரி உடுத்தும் போது, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு, இல்லைன்னா வந்து ஒரு தீபாவளி பொங்கல் வைக்கிறோம், திருவிழா போகிறோம், அந்த மாதிரி டைமுக்கு எனக்கு ஒரு செகண்ட் சாய்ஸே இருக்காது, ரெட்டு தான் நான் போடுவேன். ஸோ அதுக்கு எனக்கு நல்லதா வேணும், ஒரு நல்ல பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நான் ஓபிஐ பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு ரெட், நல்ல ஒரு குங்குமப்பூ கலரு, பிரைட் ரெட்டு. அதுலே பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டல் ரெட்டுமா இருக்கும். இது பாருங்க, இந்த கலர் வந்து எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெரூன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளவா அடிக்காது, இது நல்ல பிரைட்டா கலர்ஃபுல்லா தெரியும். ஸோ 2 ஷேடு நான் வந்து ரெட் கலர்லயே வச்சிருக்கேன். இது வந்து ஓபிஐ பிராண்ட்ல இருந்து, இது வந்து கலர் பார் பிராண்ட்ல இருந்து. கலர் பார் வந்து நமக்கு அஃபோர்டபுளா கிடைக்கும். ஆஃபர் டைம் நமக்கு 120 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பட் காஸ்ட்லிக்கு ஏற்ற மாதிரி லுக் வைஸ் நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக்கு, சில்வரு, ஒயிட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். செமையா இருக்கு ஒயிட் கலரும். நம்ம டஸ்கி டு மீடியம் ஸ்கின் டோன், நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூப்பரா செட் ஆகிற மாதிரியான கலர்ஸ் தான் நான் ஆர்டர் படி காமிச்சிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட்டு, அதுக்கப்புறம் பிளாக்கு, சில்வரு, ஒயிட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெவ்லான் பிராண்ட்ல இருந்து. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் காமிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த ஒயிட் கலர் பாத்தீங்களா, இது வந்து ரெவ்லான் பிராண்டு. இது வந்து அல்ட்ரா ஹெச்டி ஸ்னாப் அப்படின்ட்டு. இதோட எம்ஆர்பி வந்து நமக்கு 699 வருது. பட் ஆஃபர் பிரைஸ்ல 400 அந்த ரேஞ்சில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மால் போய் பர்ச்சேஸ் பண்றோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்றோம், அங்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு பெருசா ஆஃபர்லாம் இருக்காது. எம்ஆர்பி ரேட் அப்படியே பில் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் வாங்கியிருக்கேன். அண்ட் கலர் ஆர்டர் படி நெக்ஸ்ட் எனக்கு கம்பல்சரி இந்த கலர்லாம் வேணும்னு நான் நினைக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா பிங்க். ரெட் காமிச்சேன், பிளாக் காமிச்சேன், சில்வர் காமிச்சேன், ஒயிட் காமிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா பிங்க்லேயே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பஞ்சு மிட்டாய் பிங்க் வந்து அவ்வளவா பிடிக்காது. கொஞ்சம் ஷட்லா, நியூடா அந்த மாதிரி இருந்தா பிடிக்கும். அதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோரல் பிங்க் மாதிரி ரெவ்லான் பிராண்ட்ல இருந்து, கலர் பார் பிராண்ட்ல இருந்து ஒரு ஐஸ்கிரீம் பிங்க் மாதிரி, ஒரு லைட் பிங்க் மாதிரி. அண்ட் அது இல்லாம ஒரு நியூட் கலர், பிரவுன் கலர். இதுதான் இப்ப நான் போட்டிருக்கேன் கையில, தெரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கம்பல்சரி, இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நான் ரேரா யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன்,
இதுவும் ரெவ்லான் பிராண்ட் தான். இது என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த கிரீன் பாத்தீங்கன்னா நம்ம காலுக்குலாம் போட்டாலும் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃபங்கியா கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும் இந்த கிரீனும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் பார்ல 2, இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மாதிரி, ஒரு லைட் ஆரஞ்சு மாதிரி, அண்ட் இது பாத்தீங்கன்னா வயலட் கலர் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேசஸ் கனடா பிராண்ட்ல இருந்து இந்த எல்லோ கலர். எல்லோலாம் நான் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஒரு கலர் வந்து விட்டு போச்சு. இது செம்மையா இருக்கும். நல்ல நெயில்ஸ் வளர்த்து ஷேப் பண்ணிருக்கக்கூடிய நெயில்ஸ்க்கு நம்ம இது கோட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப பிரைட்டாவும் இருக்காது, ரொம்ப சட்டிலாவும் இருக்காது, கரெக்டா மீடியமா அளவா இருக்கும். இது நான் இப்ப ஃபங்கியா காமிச்சேன்ல கலர்ஸ், அதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் எனக்கு பிடிச்ச ஆர்டர்ல லிஸ்ட்ல. ஸோ இதுவும் நல்லா இருக்கும். இதுவும் நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன் கலர் பார் பிராண்ட்ல இருந்து. இந்த கலர் பாருங்க, ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி, இதுவும் சூப்பரா இருக்கும். நெயில் பாலிஷஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலர் பார் பிராண்ட்ல இருந்து. இது பாத்தீங்கன்னா நமக்கு லிக்யூட் மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிப் அண்ட் ட்விஸ்ட் மாதிரி, டிப் பண்ணி ட்விஸ்ட் பண்ற மாதிரி. இதை நான் உங்களுக்கு இப்ப யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வைப்ஸ் பேட்டர்ன்ல வரும். நம்ம டிராவல் டைம் இதெல்லாம் கீழே ஊத்திரும் அந்த மாதிரி இருக்கும்னா நம்ம இந்த மாதிரி வைப்ஸ் வந்து டிராவல் வைப்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். உள்ள வந்து நமக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிங்கர் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்படி விட்டு டிப் பண்ணி இப்படி ட்விஸ்ட் பண்ணோம்னா போயிருச்சு பாத்தீங்களா, போயிருச்சு பாத்தீங்களா. நிறைய இப்ப கமிட்டடான ஒரு லைஃப்ல இருக்கும்போது ஒர்க் போறவங்களுக்குலாம் இன்னும் பிஸியா இருப்போம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நெயில் பாலிஷ், ஒரு நெயில் கேர் ரொட்டீன், நெயில்ஸ் அதுக்குன்னு நம்ம வந்து மணிக்கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலர்ஸ் வந்து நம்ம தொடச்சிட்டு அந்த மாதிரி பண்றதுலாம் டைம் இழுக்கும். ஸோ வேலைக்கு போறதா இருக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதா இருக்கணும், லஞ்ச் பேக் பண்றதா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நெயில சுரண்டிட்டு இருக்க முடியாது, கலர்ஸ் மாத்திட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா கையில இருந்தாதான் நம்மளையும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்க முடியும், நம்மளையும் கொஞ்சம் ப்ரெசென்டபிளா வச்சுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் மோஸ்ட்லி என்னோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி, கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி, லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் காசு கூட போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணுறேன், இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அப்படி கையில் தொட்டு காமிக்கிறேன், ஏதோ ஒன்று நான் இப்போ காமிக்கிறேன்றப்போ என்னோட நெயில்ஸ் வந்து எம்டியா இருக்கிறத விட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இல்லை ட்ரெஸ்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கலர்ஸ் வந்து ஃபில்டாக இருந்தால் எனக்கு ஓகே பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். அது வீடியோல பாக்குறவங்களுக்கு பிரசன்டபிளா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதனால எனக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றனால தான் நான் இதெல்லாமே காசை பார்க்காம ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நீட் இருக்குன்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோ கலர்ஸும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து லிமிட்டடா ஒரு 2 கலர் 3 கலர் வேணும், நீங்க கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க தாராளமா நல்ல பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீட் இருக்குன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்மே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பிஃபோர் மேரேஜ் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லாம இருக்கும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா டேஸ்லர் பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கும், L18 ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு 50-100 இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட். இதெல்லாம் நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேக் நெயில்ஸ் ஒட்டிக்க கூடாது, இல்லை நம்ம நெயில் ஆர்ட்லாம் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். நான் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வைக்கும்போது நல்லா இருக்கு, அப்புறம் ஒரு 1 மந்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. தலை குளிக்கும் போது அதுல போய் முடி மாட்டுறது, எண்ணெய் தேய்க்கும் போது அது மாட்டிக்கிறது, இப்படி நகர்ந்து வர்றது, அண்ட் ஒரே கலர் போரிங்கா நம்ம அது திரும்ப ரிமூவ் பண்ற வரைக்கும் வைக்கிற மாதிரி இருக்கு. அதோட ரேட்டும் நமக்கு 3000 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ அதுக்கு நமக்கு நிறைய நெயில் பாலிஷஸ் வாங்கி வச்சுட்டு நம்மளே வீட்டில் நெயில் ஷேப் பண்ணி பிடிச்ச கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நம்ம கோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெயில்ஸ் வந்து ஷேப் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல், நெயில்ஸ் கட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இதுதான். இது நார்மலா நமக்கு இந்த சரவணா ஸ்டோரு, நார்மல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும்ல, அந்த ஒரு நெயில் கட்டர் தான். இதான் யூஸ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நான் வந்து கார்னர்ஸ்லாம் வந்து இப்படி ஷேப் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்குவேன். கொஞ்சம் லாங்கா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா சைட்ல, இந்த சைடில் கட் பண்ணிடுவேன். இந்த சைடில் கட் பண்ணிட்டு இதை இப்படி எடுத்து இப்படி நல்லா அந்த இது இல்லாமல் ஷேப் பண்ணிடுவேன். ஸோ என்னோட நெயில் ஷேப் வந்து எனக்கு எந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். கார்னர்ஸ் கட் பண்ணி இதை வச்சு நான் ஷேப் பண்ணி கீராத அளவுக்கு நல்லா ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கலர்ஸ் போடுவேன். கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா திரும்ப ஷேப் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு, ஒரு மாதிரி பெண்ட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நான் இந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட நெயில் கேர் ரொட்டீன்னே சொல்லலாம்.
அண்ட் இப்போ ஒரு மாசத்துக்கு மேல வச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுவேன், கட் பண்ணிடுவேன். ஒரு ஹைஜீனுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நாள் இப்படி வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணிட்டு ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப நான் வளர்த்துவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.